12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிவபெருமான் மின்னல் வடிவில் வந்து சிவலிங்க மேல் எழுந்தருதல். அப்பொழுது அந்த சிவலிங்கம் துண்டு துண்டாக சிதறும் காட்சிகள் நம் இந்தியாவில் உள்ள சிவாலயங்களில் ஒன்றில் நடைபெறுகின்ற அதிசயம். ஆம், இந்தியாவில் அதிசயம் நடக்கும் பல கோவில்கள் உண்டு. அக்கோவில்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறும் வழக்கம் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் வடிவில் சிவபெருமான் கோவில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் மேல் எழுந்தருகிறார். அப்பொழுது அவர் சக்தி தாங்காமல் அந்த லிங்கம் துண்டு துண்டாக உடைகிறது. இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வு நடக்கும் கோவில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள பிஜிலி என்ற மலை மீது அமைந்துள்ள மகாதேவர் ஆலயம்தான் அது. இது மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாகும். இக்கோவில் கருவறையில் உள்ள லிங்கத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் வடிவில் சிவபெருமான் எழுந்து அருள்கிறார். இந்த நவீன யுகத்தில் இது மிகவும் ஆச்சரியமான விஷயம்தான். இக்கோவிலை பற்றி ஒரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. குலந்த் எனும் அரக்கன் மலை பாம்பு வடிவமெடுத்து பூமியில் உள்ள அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். இவன் மத்தனா என்ற கிராமத்திற்கு வந்து அங்கு பாயும் வியாஸ் நதியை தடுத்து நிறுத்தினான். இதனால் பல உயிர்கள் நீரில் மூழ்கி மாண்டன. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் அரக்கனை மின்னல் வடிவில் வதம் செய்கிறார். அரக்கன் இறந்தவுடன் உடனே பிஜிலி மலையாக மாறியதாகவும் அதன் மீது மகாதேவ் கோவில் கட்டப்பட்டதாகவும் என்றும் வாய்வழி கதைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்கோவில் லிங்கத்தின் மீது மின்னல் தாக்கி சிவலிங்கம் துண்டு துண்டாக உடைகிறது. மின்னலின் தாக்குதலால் சிவலிங்கம் மட்டும்தான் உடையும். கோவிலுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. இக்கோவில் புரோகிதர்கள் உடைந்த லிங்க துண்டுகளை சேகரித்து அதோடு கடலை மாவு, பருப்பு மற்றும் உப்பு சேர்க்காத வெண்ணெய் இவற்றை பசை மாதிரி ஆக்கி உடைந்த லிங்கத்தை ஒன்று சேர்த்து பூசுகின்றார்கள். இது காய்ந்ததும் பழைய லிங்கமாக மாறிவிடும். மின்னல் தாக்கியதும் கோவிலை கொஞ்ச நாட்கள் திறக்க மாட்டார்கள். லிங்கம் நன்றாக காய்ந்ததும் பழையபடி அபிஷேகம், ஆராதனை செய்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் லிங்கம் உடைந்த சுவடே தெரியாது.